Hi dear friends, welcome to Family Life Kept channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹேர் பேக் அண்ட் ஃபேஸ் மாஸ்க் தான் பார்க்க போறோம். நேத்திக்கு வீடியோலயே ஆல்ரெடி அதை பத்தி சொல்லிட்டேன். நேத்திக்கே நம்ம வந்து வெந்தயம் அண்ட் பச்சை பயிர் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அந்த பேக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதை எப்படி அப்ளை பண்ண போறோம்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அந்த பச்சை பயிர் வெந்தயத்து கூட ஒரு சில இன்கிரீடியன்ஸ்லாம் ஸ்பெஷலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது யூஸ் பண்ணா செம்மையான ரிசல்ட் வந்து இருக்கும். பின்னாடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் வந்து புத்தர் மாதிரி உட்காந்துருக்காருன்னு பார்க்காதீங்க. அது என்னன்னா நீ மட்டும் நல்லா ஃபேரா இருக்க, நீங்க மட்டும் உங்களுக்காக உங்களோட ஹெல்த் வைஸ் நிறைய விஷயங்கள பாத்துக்கிறீங்க. பட் எனக்கு பாரு ஹேர் நிறைய ட்ராண்ட்ரஃப், ஹேர் ஃபால் இது மாதிரி இருக்குது. ஸ்கின் டோன்லாம் அப்படியே வந்து டார்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் பழைய மாதிரி வரணும் அப்படி இப்படின்னு பயங்கர புலம்பல். இப்போ என்ன உங்களை பழைய மாதிரி மாத்தணும்? அதான ஒண்ணுமே இல்லை. அதுக்கான 2 டிப்ஸுமே கொடுத்து அந்த ஹேர் பேக்கும் ஃபேஸ் மாஸ்க்கும் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் சாரை ரெடி பண்ணி உட்கார வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ்ல போயிட்டு அவங்க ஃப்ரெஷ் அப் ஆக வேண்டியதுதான். சரி ஓகே, உங்களுக்கு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நீங்க கிளம்பலாம். அப்படியே கண்ணு மூடி அப்படியே ஏண்டா கட்ட வந்து நம்ம மாட்டணும், நீங்க தான் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கிற மாதிரி. இப்ப இவரும் என்கிட்ட நல்லா வசமா மாட்டிக்கிட்டாரு. அது எப்பயோ கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட மாட்டிட்டாரு. இருந்தாலும் அப்பப்ப இப்படி வந்து வசமா மாட்டிப்பாரு கொஞ்சம். எப்போதுமே நான் வந்து மேரேஜ் ஆன புதுசுல இருந்து இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் கொடுப்பேன். பட் சார் எடுத்துக்க மாட்டாங்க. பாருங்களேன், குட்டீஸ் 2 பேரும் அப்படியே அவங்க அப்பா பின்னாடியே போறாங்க பாருங்க. அவர் குளிச்சா அவங்களும் குளிக்கணும். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நாம வந்து இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து என்னென்ன இன்கிரீடியன்ட்லாம் ஆட் பண்ணிருக்கேங்கிறது இந்த வீடியோ, அதாவது நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்லைடா அப்படியே வரும். அதுல என்னென்ன இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிருக்கேன், நிறைய டிப்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே பார்த்து எல்லாமே வீட்டுல இருக்க பொருட்கள் வச்சுமே நம்மளால வந்து நம்மளோட ஹேர் அண்ட் ஸ்கின் கேர் வந்து பார்க்க முடியும். சரிங்களா? அவுட் சைட்ல நிறைய விஷயங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கையும் இல்லை, ரிசல்ட் கொடுக்குமான்னு தெரியும். ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு, நிறைய மணி செலவு பண்ற மாதிரி இருந்துச்சு. யோசிச்சு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய விஷயங்கள் மெயின்டைன் பண்ணி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இப்பயும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம், கண்டிப்பா ஒரு குட் ரிசல்ட் கிடைக்கணும் எனக்கு வந்து தோணுச்சு. உங்களுக்கும் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நம்பிக்கையோட இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஹேர் பேக் வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும். இது என்னன்னா, நம்ம தலைக்கு குடிக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நான் ஒரு ஸ்பெஷலான ஆயில், என் அம்மா வந்து எனக்கு சின்ன வயசுல இதுதான் அப்ளை பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஹீட் எல்லாமே தணிக்கும். சரிங்களா? இந்த ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றேங்கிற கிளிப்பும் தனியா இதோட அப்படியே கண்டினியூ ஆகும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. முக்கியமா இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஷாம்பு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி நான் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணிடலாம். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஏங்க, நல்லா தலையை அரைக்கி குளிங்க. சரிங்களா? அப்படி தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டீங்கன்னா திப்பியா இருக்கும். சாரு சும்மா வழக்கமா நார்மலா குளிக்கிறதா இருந்தாலே தண்ணியை தூக்கி அப்படியே தலையில ஊற்றிட்டு தொப்பக்கடின்னு வந்துருவாரு. இன்னைக்கு அப்படி பண்ணிட்டு வந்துட போறாரு. சரி, நம்ம இப்போ வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணாம கொஞ்சம் நல்லா சூடா இருக்கணும். நல்லா ரொம்ப சூடா இல்லாம வெது சூடு பொறுக்கிற அளவுல சொல்லுவோம் இல்லையா, அந்த சூடு பதத்துல இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. சாருக்கு வந்து நல்லா பொறுக்கிற அளவு சூட்ல வந்து தேய்ச்சி அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டேன். பட் எனக்கு தான் வந்து அந்த அளவுக்கு டைம் கிடைக்காது போலக்கு. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் எடுத்துக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட அந்த ஆயிலை வந்து தலையில நல்லா லைட்டா மசாஜ் பண்ணி நல்லா இந்த நம்மளோட நகை பாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாதங்களை வச்சு லைட்டா மசாஜ் பண்ணணும். ரொம்ப நேரம் பண்ண வேண்டியது இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்க இந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பேக் போட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. பட் எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை இப்போதைக்கு. குட்டீஸ் எல்லாம் ஏஞ்சிட்டாங்க. நம்ம தலைக்கு குடிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். கொஞ்சமா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம், தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுல இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னென்னலாம் ஆட் பண்ணிருக்கேங்கிறது அடுத்த ஸ்லைட்ல வரும். ஐயோ, என் பையன் வேற அவனை கொண்டியா தெரியுறான். ஏடா டயப்பர் வைக்கிறா, என்ன பண்ண? அப்பா மாட்டிட்டாங்களா?
ஓகே, இப்போ அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பேக் அப்ளை பண்ணலாமா? சரி, ஓகே, 5 மினிட்ஸ் கழிச்சு பேக் அப்ளை பண்ணலாம். இப்போது ஹேரில் அப்ளை பண்ணியிருக்க ஆயிலில் என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெயை இந்த குட்டி கடாயில் ஊற்றி வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில். இந்த கோகோனட் ஆயிலை பொறுத்தவரையும் விளக்கெண்ணெயை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா ரெண்டுத்தையும் சரிக்கு சமமாக நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம், ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் 2 சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்குங்க இல்லையா, சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன். பூண்டு தோல் உரிக்காமல் ரெண்டுத்தையும் தட்டி வச்சுருக்கேன். அது அப்படியே இந்த கடாயில் இருக்கிற இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. கரெக்டாக 1 நிமிஷம் கூட முழுசாக ஆகக்கூடாது, சரிங்களா? 1 நிமிஷம்லாம் அதிகம். இதோட பதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் நல்லா பொங்கி வரும். அதனால பொங்கும்போது இதை மாதிரி நல்லா நுரக்கட்டி வரும்போது ஒரு ப்ரௌனாக வரும். இந்த ப்ரௌனாக இப்போ தெரியும் பாருங்கள். இந்த ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் இந்த ஆயிலை இறக்கிட்டு கொஞ்சம் நல்லா வெதுவெதுப்பாக இருக்கும்போது ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம தலைக்கு குடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா மேலே ஏதாவது பேக் போடணும் அப்படின்னா அந்த பேக் போட்டுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம். சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆயில் நல்லா எனக்கு ஊறிடுச்சு. குளிச்சாச்சு போல். எப்படி இருக்கு? எண்ணெய் பிடிச்சிக்கலாம் போயிடுச்சா? பரவாயில்லையே, நல்லா இருக்கு. கொஞ்சம் ஹேர் ஃபால் தான் அதிகமாக இருக்கு. பேக் அது இதுன்னு போட்டு சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். சரி, ஓகே, பாய். ஓகே, இப்போ நாம ஹேர் பேக் போடலாம். இதில் எது ஹேர் பேக்கு எது ஃபேஸ் பேக்கு அப்படின்னு பாருங்க எந்த அளவுக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னு. என்னோட ஹேரா இல்லை அவரோட ஹேரானே தெரியல. அப்பா ஹேரா? சரி, அட்டை போட்டுடலாம். நாங்கள் இதை கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுருங்க ப்ளீஸ். பார்த்து. சரி, ஓகே. இது இதான் ஹேர் பேக்கு. இதை இப்போ அப்ளை பண்ணிடலாம். ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க. அது ஒன்றும் இல்லை, ஹேர் பேக் தான் கையில் ஒட்டிருக்கு. இன்னும் தங்கும் சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க. இது ஆல்ரெடி அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். ஒரு நிமிஷம் அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ ஹேர் பேக் அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஹேர் பேக்ல என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேங்கிற ஒரு கிளிப் இப்போ வரும். அதை போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருவாங்க. இந்த ஹேர் பேக்கில் நான் என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம், தேங்காய் பால், பச்சை பயிறு, மிளகு, சின்ன வெங்காயம், ஒரு முட்டையில் இருக்கிற வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பாலை மட்டுமே விட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அந்த ஆயில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஆயிலும் நல்லா வார்மான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஓரளவுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு இது நல்லா வார்ம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஆயிலை ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் பேக்கை நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணணும். ஹேர் பேக்ல என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேங்கிறத பார்த்தீங்களா? எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே வீட்டில் இருக்கிறத வச்சு மட்டுமே நான் ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபேஸ்க்கான மாஸ்க்கு. இதுவுமே ரொம்ப சிம்பிளாக 2 பொருள் வச்சு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன், சரிங்களா? நான் இதை இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி ஃபேஸ்க்கான எக்ஸசைஸ், ஃபேஸ்க்கான இந்த தைராய்டு இதுக்கான எக்ஸசைஸ்லாம் ஆல்ரெடி பண்ணி வீடியோஸ் போட்டாச்சு, சரிங்களா? பார்க்காதவங்க தயவு செய்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். அந்த லிங்க் எல்லாமே நிறைய லிங்க் இருக்குன்னா நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்டேன். கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஃப்ரீ டைமில் மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டிப்ஸ் தேவையோ அந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செம்ம ரிசல்ட் கொடுக்கும். நான் ஃபஸ்ட்டு இதை ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேங்கிற ஒரு கிளிப் இப்போ வரும். அதை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபேஸ் மாஸ்கில் என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்ச பச்சை பயிறு குட்டி பவுலில் எடுத்துருக்கேங்க. கூடவே 1 கிளாஸ் கோகோனட் மில்க் எடுத்திருக்கேன். இந்த கோகோனட் மில்க்கு ஃப்ரெஷ் மில்க்கு நானே வீட்டில் அரைச்சிது. இந்த 2 இன்க்ரீடியண்ட்டையும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த பேஸ்ட்டை
ஃபேஸ்க்கு மட்டும் இல்லைங்க, ஹேண்டுக்கு நெக்குக்கெலாம் அப்ளை பண்ணிவிட்டு பாடி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கூடவே பாடி வாஷ்க்கு கூட சோப்புக்கு பதில் யூஸ் பண்ணோன்னா செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ இந்த ஃபேஸ் மாஸ்க்கை ஃபேஸ்க்கு அண்ட் ஹேண்டுக்கு நெக்குக்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். பின்னாடி ஃபுல்லாகவே வந்து நெக்கு பேக் நெக் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிட்டேன். இது குட்டீஸ்க்குமே அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி அந்த இன்க்ரீடியண்ட்டை பார்த்துருப்பீங்க. பச்சை பயிறு தேங்காய் பால் மட்டும்தான் சேர்த்து இதை வந்து மிக்சரில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். சரிங்களா, இது தாராளமாக குட்டீஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆறாதனா இவங்க 2 பேர் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. யுவதி நான் அப்ளை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க, அதனால அவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு. செல்லக்குட்டி சம்மத்தாக குளிச்சுக்கிட்டாங்க. நாங்கள் 2 பேருமே சோப்போ பாடி லோஷனோ இல்லை பாடி வாஷோ ஷாம்போ எதுவுமே யூஸ் பண்ணலை. நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அந்த மாஸ்க்கு, பாப்பாவுக்கு அப்ளை பண்ணது, தலைக்கு அப்ளை பண்ண அந்த ஹேர் பேக்கு, இது மட்டும் யூஸ் பண்ணியே அப்படியே வந்து ஹேர் வாஷும் பாடி வாஷும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு. சோப்பு, இந்த பாடி வாஷு, ஷாம்பு, சீயக்காய் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுவும் குட்டி பொண்ணு சமத்தா குளிச்சுக்கிட்டாங்க. முக்கியமா இவளுக்கு தான் அதிகமா ஃபர்ஸ்ட் குட்டி மாதிரி இருக்கும்போது ஆராதனாவுக்கு இதெல்லாம் நான் நிறையவே யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அப்பெல்லாம் கொஞ்சம் சமத்தா தான் இருந்தா இவ்வளோ மாதிரி. ஆனால் இப்போ ஏதாவது அப்ளை பண்ணாலும் தெரிச்சு ஓடிடுறான். ஆனால் மேடம் ஓரளவுக்கு பரவாயில்ல, எப்படியாவது கொஞ்சம் இந்த வெயில் டைமில் கொஞ்சம் இவளுக்கு ஸ்கின் அலர்ஜி அதிகமாக வரும். அப்போல்லாம் வந்து நான் இது மாதிரி ஏதாவது இந்த பாசி பயிறு, பச்சை பயிறு மாவு இது மாதிரி இல்லைன்னா நலங்கு மாவுலாம் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நலங்கு மாவு பற்றி சொல்லணும், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நலங்கு மாவு வந்து நெக்ஸ்ட் வீக்கில் அரைக்கலான்னு இருக்கேன். சுத்தமாக என்கிட்ட நலங்கு மாவு இல்லை. அது இருந்துச்சுனாலே போதும். இந்த அளவுக்கு நான் எஃபெக்ட் போட்டு எதுவுமே பண்ண வேண்டியதே இல்லை. நான் ஸ்கின்னுக்குன்னு பெருசாக வந்து இவ்வளோ நாள் எதுவுமே பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, நான் நலங்கு மாவு மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால மெனக்கெடலை இத்தனை நாள். பட் இப்போது நலங்கு மாவு தீர்ந்துருச்சு, அதனால எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. குட்டி பொண்ணு ஆராதனாக்கு, இவனுக்கு, யுவதிக்கு எல்லாருக்கும் பிறந்ததுலேருந்து நலங்கு மாவு தான். சோப்புலாம் செகண்டரி தான், சோப்பு ஷாம்புலாம் செகண்டரி தான். பிறந்ததுலேருந்து சீயக்காய் நலங்கு மாவு இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோ நலங்கு மாவு ரெடி பண்ணுறதும் சீயக்காய் ரெடி பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்துடும். குட்டி இப்போ நம்ம வந்து ஹேர் நல்லா வாஷ் ஆகிருக்கா, எண்ணெய் பீஸுக்கெலாம் போயிருக்கான்னு பார்ப்போமா. அதுக்கு முன்னாடி ஒன்று மறந்துட்டேன். எப்போதுமே நான் வந்து பொட்டு வைக்காமல் வெளியில் போக மாட்டேன், குங்குமம் வைக்காமல் வெளியில் போக மாட்டேன். வீடியோவுக்கு பொட்டு இல்லாமல் இவ்வளோ நேரம் பேசுனதே பெருசு. எப்போதுமே குங்குமம் பொட்டு இல்லாமல் என்னால் ஆஷா கூட தீந்துருச்சு. கடைக்கு எவ்வளோ நாள் வெளியில் நம்ம போனாலும் ஆஷா வாங்கிறதுக்கு கூட டைம் இல்லாமல் போச்சு எனக்கு. அப்பா இப்போதான் திருப்தியாக இருக்கு எனக்கு. ஓகே, என்னோட தங்கும் இப்போ ஹேர் மட்டும் நல்லா வாஷ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கலாம். ஹேர் நல்லா வாஷ் ஆகிருக்கு, நல்லா ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்குது. எனக்கு அப்படியே ஃபீல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நல்லா ஆயிலெலாம் போயிருக்கு. நிறைய ஆயில் வச்சேன், நல்லா ஆயில் போயிருக்கு. பிசுப்பே இல்லை பாருங்களேன். நம்பிக்கை இல்லைன்னா பார்த்துக்கோங்க நீங்களே, கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். சுத்தமாக வளவளப்பு தன்மை இல்லை, நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது. முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசலை. என்ன அப்படின்னா ஸ்கின்னை பற்றி நம்ம பேசவே இல்லையே. ஸ்கின்னுக்கும் நம்ம வந்து மாஸ்க் போட்டோம் இல்லையா, நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ஃபீலாக இருக்குது. நல்லா ஃபீல், ஒரு ஃப்ரெஷ்னஸான ஒரு ஃபீல் கிடைக்கிது. அது தவிர எனக்கு வேறு என்ன சொல்கிறதுனே தெரியல. நல்ல டோன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1 மந்த்தாகவே அதிகமாக நான் வந்து வெயிலில் அலைஞ்சிட்டு இருந்தனால ஃபேஸ் அப்பப்போ டல்லாகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. இப்போ ஓரளவுக்குங்கிறதோட நல்லாவே ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? எனக்கு நல்லா பிரைட்டாக இருக்கிறது. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. பச்சை பயிரை ஒரு நாள் நைட்டு நல்லா ஊற வச்சுட்டு தேங்காய் பால் எடுத்துக்கணும். அதை வேறு எதுவும் ஆட் பண்ண வேணாம். இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் தான், 5 to 10 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளே ரெடி ஆகிடும். நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே போய் குளிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறவங்க ஆஃபீஸ் போகலாம், வீட்டில் நார்மலாக ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணலாம். இது யார் வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரின்னு ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
ஓகே பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களையும் சந்திக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை